காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, நம்முடைய ஜெபத்தின் மூலம் மற்றவர்களை நேசித்தல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக நிச்சயித்திருந்தோம். இன்றைய முதலாவது தியான பகுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரையிலும் படிக்க கேளுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய ஜெபத்தின் மூலம் மற்றவர்களை நேசித்தல். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் ஏதோ ஒரு பாகத்திலே ஒருவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? மக்கள் இன்னும் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களா? மனைவி தன்னை சிறையில் சந்திக்கிற போதெல்லாம் இந்த ஊழியர் இந்த கேள்வியை மனைவியிடத்தில் முதலாவது கேட்பாராம். 2 ஆண்டுகளாக தன்னுடைய விசுவாசத்திற்காக பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த ஊழியர். சிறைச்சாலையின் நிபந்தனைகளாலும் அங்கு காணப்பட்ட விரோத போக்கினாலும் அவ்வப்போது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. உலகமெங்கிலும் உள்ள விசுவாசிகள் அவருக்காக ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டார்கள் என்று உறுதியளிக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஜெபத்தை தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார் என்று நம்பினார். மற்றவர்களுக்காக நம்முடைய ஜெபங்கள், முக்கியமாக விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுபவர்களுக்கு ஒரு முக்கியமான பரிசு. அருமையானவர்களே, பவுல் தனது மிஷனரி பயணத்தின் போது எதிர்கொண்ட கஷ்டங்களை குறித்து கொரிந்து பட்டண விசுவாசிகளுக்கு இங்கே எழுதுகிறார். அவர் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார்.
பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அற்று போயிற்று என்று 2 கொரிந்தியர் 1:8 படிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆனால் பின்னர் தேவன் அவரை விடுவித்ததாக கூறி அதை செய்ய தான் பயன்படுத்திய விதத்தையும் இங்கே விவரிக்கிறார். வசனங்கள் 10-11 சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்று அநேக இடங்களிலே ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்படுவதையும் கஷ்டத்தோடு இருக்கிறதையும் நீங்கள் கேள்விப்படலாம். உங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் மிகவும் எளிதாக செய்யக்கூடியது நம்முடைய ஜெபத்தின் மூலம் அவர்களை நேசிக்க முடியும், அவர்களை தாங்க முடியும். அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவு என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு விண்ணப்பத்தினால், உங்களோட விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டுக்கொண்டது போல நீங்களும் நானும் நம்முடைய ஊழியங்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்க நம்முடைய ஜெபத்தின் மூலம் நகர்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்களை நேசிக்க ஒரு சிறந்த வழி அவர்களுக்காக ஜெபிப்பதே. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தின் மூலம் தேவன் பதில் கொடுக்கும் கதவை திறக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனுடைய பலத்தினால் அவர்களை நேசிக்கிறோம். அவரை விட பெரியவர் அல்லது அன்பானவர் வேறு யாருமே இல்லை என்று சொல்லி நானும் ஒருமுறை கூட இந்த காலையிலே விசுவாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபத்தின் மூலம் மற்றவர்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள்? விசுவாசத்திற்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்காக எந்தெந்த வழிகளில் ஜெபத்தை ஊக்குவிக்கப் போகிறீர்கள் என்கிறதை ஒரு தீர்மானம் எடுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அருமையான சம்பவம் கூறப்பட்டுள்ளது. அக்காலத்திலே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோர்ந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்குடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்த அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று இங்கே இந்த முதலாவது 14 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். என் தோழி அனிதா ஒரு கணக்கியல் நிறுவனத்தின் ஊதியத்தை கணக்கிடுகிறார். இது ஒரு நேரடியான வேலையாக கருதப்படலாம். ஆனால் முதலாளிகள் தங்கள் தகவல்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னரே சமர்ப்பிக்கின்றனர். ஊழியர்கள் தாமதமின்றி தங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள அனிதா பெரும்பாலும் நீண்ட நேரம் வேலை செய்தார். மளிகை பொருட்களை வாங்குவதற்கும் மருந்துகளை வாங்குவதற்கும் வீட்டு வசதிகளுக்கு செலவிடவும் இந்த பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குடும்பங்களை கருத்தில் கொண்டு அனிதா இப்படி செய்கிறார். அனிதாவுடைய இரக்கமுள்ள அணுகுமுறை எனக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிறது என்று அவருடைய தோழியான ஜெனிஃபர் பென்சன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இரக்கம் காட்டுகளாக இருக்க வேண்டும். உலகத்தில் சில நேரங்களில் இயேசு தனக்கு சிரமமாக இருக்கும் போது கூட ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியாகிய
மத்தேயு 14 வசனங்களிலும் யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட பிறகு இயேசு சற்று தனியாக இருக்க விரும்பி படவில் ஏறி தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை தேடி போனார் என்று மத்தேயு 14:13 படிக்க முடிகிறது. ஒருவேளை அவருக்கு தன்னுடைய உறவினரான யோவானுக்காக துக்கப்படவும் அந்த துக்கத்திலும் அவர் ஜெபிக்கவும் தேவைப்பட்டிருந்தது. ஒரே ஒரு சிக்கல் இருந்தது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே அங்கு போனார்கள். இந்த மக்களுக்கு அநேக சரீர தேவைகள் இருந்தது. அவர்களை அனுப்பிவிடுவது மிகவும் எளிதானதாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு அங்கே வந்து அவர்களை பார்த்தபொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மனதை உருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் போது, பார்க்கும்போது, கேள்விப்படும் போது உடனே உங்களால் செய்ய இயன்றவட்டும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறரை நேசித்தல் என்கிற தலைப்பிலே நாம் இந்த காலையிலே அழைக்கப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த உலகத்தில் இயேசுவினுடைய ஊழியத்தின் அழைப்பு மக்களுக்கு உபதேசிப்பதும் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவதும் ஒரு பாகமாக இருந்தாலும் அவருடைய பச்சாபாதம் அவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை பாதித்திருந்தது. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்து அதையே நாம் மற்றவர்களுக்கும் செய்ய பலன் தருவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கவனிப்பையும் எப்படியெல்லாம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அனுதின பொறுப்புகளை நிறைவேற்றும் போது தேவனுடைய அன்பை காண்பிப்பதிலிருந்து உங்களை எது தடுக்கிறது? சிந்தியுங்கள், பிறரை நேசித்து வாழுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களுடைய ஜெபத்தின் மூலம் நாங்கள் மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுத்தந்தது போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையேறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகிற சூழ்நிலைகளே அநேக பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. அன்பு ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய ஜெபங்களால் நிச்சயமாக அவர்களை நீ தப்புவிப்பீர், அவர்களுக்கு உதவுவீர் என்று சொல்லி நாங்கள் நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஜெபம் என்கிற அற்புதமான பரிசுக்காக, அதன் மூலம் நீர் கிரியை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். இன்றைக்கும் மற்றவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஜெபத்தை கேட்கிறவருக்கு ஸ்தோத்திரங்களே, நன்றிகளை எடுக்கிறோம். பதில் கொடுத்து விட்டபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.